ஒரு ரிவர் தான் எவ்வளவு தூரம் போகணும்னு தீர்மானிக்கிறது யாரு? நான் தான். ரிவர் யாரையும் வராதீங்கன்னு சொல்லவே சொல்லாது. இந்த ரிவர் போறவங்க என்ன பண்றாங்கன்னா, சின்ன குழந்தைங்களாம் கால் நினைச்சதே சந்தோஷமா 4 நாள் பேசிட்டு இருப்பாங்க. சிலருக்கு முழங்கால் வரைக்கும் போயிட்டா சந்தோஷம். ஆனா சிலர் எதுலதான் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்கன்னா, நீச்சல் ஆழம் போயிட்டு எத்தனை தடவை கூப்பிட்டாலும் என்ன பண்ணவே மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. பாருங்க, ஆத்துக்கெல்லாம் போயிருக்கிறோம், தண்ணி பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னா உள்ள இறங்குறதுக்கே என்ன பண்ணுவாங்க, நடுங்கிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஐயோ வேண்டாம் ரொம்ப சில்லா இருக்கு. ஆனா அவங்கள பிடிச்சி உள்ள தள்ளி பாருங்களேன், வெளியே வர மாட்டாங்க. அந்த தண்ணிக்குள்ள இருக்க பழகிட்டாங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது. நான் பிரேயர் லைஃப் இப்படிதான் யோசிக்கிறேன். இது வரைக்கும் பண்ணாதவங்க என்னால முடியாது, பழகிட்டா ஜெபிக்காம உங்களால இருக்க முடியாதுன்ற. பாருங்க, என்னைக்கும் ஞாபகம் இல்லாததெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணலான்னு போறப்ப தான் நம்மளுக்கு என்ன வரும், ஞாபகத்துக்கே வரும். அதெல்லாம் பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஜெபம் பண்ணும்போது தான் மறந்தது, சொல்ல மறந்தது, ஃபோன் பண்ண மறந்தது எல்லாமே நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா, இட் இஸ் a form of distraction. உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன். சரி, அதை போய் செஞ்சுட்டு வந்துடும், இதை போய் செஞ்சுட்டு வந்துடும், அடுப்புல வச்சுட்டு வந்துருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, என்னுடைய மைண்ட் பல விஷயங்களை பத்தி யோசிக்குது. ஆனா என்னுடைய மனதை அமர பண்ண முடியாம நான் என்ன பண்றேன், கஷ்டப்படுறேன். ரீசெண்டாக கூட நான் சொன்னேன், மார்த்தாள் பற்பல காரியங்களை குறித்து நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிற, கவலைப்பட்டு கலங்கிட்டே இருக்க. யூ ஆர் நாட் ஏபிள் டு பி ஸ்டில். ஓர் இடத்தில் இருக்க முடியவில்லை. இப்போ நம்ம மைண்டை யோசிச்சு பார்ப்போம். என்னுடைய மனம் இப்போ நான் ப்ரேயர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லது ஆண்டவரோட உறவாடணும்னு நினைக்கிறேன், ஒரு கம்யூனியன், ஒரு ஃபெலோஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கும் போது மை மைண்ட் இஸ் மை டிஸ்டர்பன்ஸ், மை தாட் இஸ் மை டிஸ்டர்பன்ஸ். என்னுடைய எண்ணங்கள் தான் பிரதர் அங்கே பிரச்சனையாக இருக்குது. என்னுடைய எண்ணங்கள் தான் என்னை திசை திருப்புது. நான் ஒரு பக்கம் போகலான்னா எண்ணம் இன்னொரு பக்கம் இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன பண்ணிருங்க, வைத்து விடுங்க. பாருங்க, cast all your burdens. உங்கள் கவலைகளை, எண்ணங்களை அவர் மேல் என்ன பண்ணிருங்க, வச்சிருங்க. You need not fight with those thoughts. பல நேரத்துல நம்ம எண்ணங்களோட போராடணும்னு நினைக்கிறோம். நான் போராடி அடக்குவதை பார்க்கலும் அவர் கையில் கொடுத்து விடுவது நல்லது. நீங்க ஜெபத்துல உட்காரும் போது எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ, எதெல்லாம் உங்களை கவலைப்பட வைக்குதோ, cast that in the presence of God. தேவ பிரசன்னத்திலே இறக்கி வைக்க பழகுங்கள். அவருடைய கரத்திலே கொடுத்து விட பழகுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே அவர்கிட்ட வச்சிருங்க. ஆண்டவரே, இது எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு, இது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, என்னை ரொம்ப கோவப்படுத்துது, கவலைப்படுத்துது, இது இனிமே நீங்க பார்த்துக்கோங்க, இதை நான் உங்க கையில கொடுக்குறேன்னு எண்ணங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ண பழகுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதை ப்ராக்டிஸ் பண்ணாம டீப் ப்ரேயருக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியலன்னா போக முடியல. பாருங்க, ப்ரேயர்ல தேர் ஆர் ஸ்டேஜஸ். ஜெபத்துல பல நிலைகள் இருக்கு. இப்போ பாருங்க, கணுக்கால் அளவுன்னு ஒன்று இருக்கு, முழங்கால் அளவு. பாத்துக்கு போனா தெரியும், கணுக்கால் அளவு இருக்கு, முழங்கால் அளவு இருக்கு, இடுப்பளவு போலாம், கழுத்தளவு போலாம். நீச்சல் ஆழத்துக்கும் என்ன பண்ணலாம். ஒரு ரிவர் தான் எவ்வளவு தூரம் போகணும்னு தீர்மானிக்கிறது யாரு? நான் தான். ரிவர் யாரையும் வராதீங்கன்னு சொல்லவே சொல்லாது. இந்த ரிவர் போறவங்க என்ன பண்றாங்கன்னா, சின்ன குழந்தைங்களாம் கால் நினைச்சதே சந்தோஷமா 4 நாள் பேசிட்டு இருப்பாங்க. காலை தண்ணியில காமிச்சிட்டு வந்ததே ஒரு சந்தோஷம். சிலருக்கு முழங்கால் வரைக்கும் போயிட்டா சந்தோஷம். ஆனா சிலர் எதுலதான் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்கன்னா, நீச்சல் ஆழம் போயிட்டு எத்தனை தடவை கூப்பிட்டாலும் என்ன பண்ணவே மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. பாருங்க, ஆத்துக்கெல்லாம் போயிருக்கிறோம், தண்ணி பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னா உள்ள இறங்குறதுக்கே என்ன பண்ணுவாங்க, நடுங்கிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஐயோ வேண்டாம் ரொம்ப சில்லா இருக்கு. ஆனா அவங்கள பிடிச்சி உள்ள தள்ளி பாருங்களேன், வெளியே வர மாட்டாங்க. அந்த தண்ணிக்குள்ள இருக்க பழகிட்டாங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது. நான் பிரேயர் லைஃப் இப்படிதான் யோசிக்கிறேன். இது வரைக்கும் பண்ணாதவங்க என்னால முடியாது, பழகிட்டா ஜெபிக்காம உங்களால இருக்க முடியாதுன்ற. அது அவ்வளோ இன்பமான ஒரு அனுபவம். ஸோ என்னன்னா, ஒரு ஒரு விளிம்பு நிலையிலேயே, ஆரம்பத்திலேயே நீங்கள் திருப்தி ஆவதை விட ஜெபத்தில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ற, உங்களை திசை திருப்புகிற, உங்களை கவலைப்பட வைக்கிற எல்லா எண்ணங்களையும் கர்த்தரிடத்தில் இறக்கி வைக்க பழகுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், லே டவுன், இறக்கி வைங்க, எல்லாத்தையும் இறக்கி வைங்க. இது ஒருவேளை ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. இன்னைக்கு நான் ஈஸியா சொல்லிட்டு போறேன், பட் இட் இஸ் வெரி டஃப் சம்டைம்ஸ். ஏன்னா என்ன மனசுல இருந்து இறக்கி வச்சுட்டு எப்படி மறுபடியும் அதே சிந்தையா தான் நான் இருக்கிறேன். அவர் கையில கொடுத்துருங்கள், அவர் கையில கொடுத்துருங்க. ஆமா.